எவ்வளோ ஒரு பெரிய பாத்திரம், 1200 லிட்டர் தக தக தகன்னு காய்ச்சறாங்களா. கரண்டியே வந்து சம வெயிட். ஏதோ பாருங்களேன், ஏதோ கடல்ல வந்து பொங்கி பொங்கி வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சரி, மறையூர் சர்க்கரைன்னு சொல்லுது, கை வச்சு பிடிக்கிற உருண்டை சர்க்கரை. நம்ம லிக்விட் ஜாக்கரையும் பண்றோம். அனபியா பாருங்க, ஃப்ரெஷ்ஷான கரும்பு சாறு எப்படி இருக்கு, சுகர் கேன். ஸோ இங்கே உள்ள மறையூர் ஜாகரி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அச்சில் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல நிற்கும் போதே வந்து அந்த ஜாகரியோட மனம் தான் வந்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங். ஸோ நம்ம வந்து நேற்று ஈவினிங்கே நம்ம வந்து காந்தலூருக்கு வந்துட்டோம். ஆமாங்க, நம்ம வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் உள்ள, அதாவது கேரளாவில் உள்ள இடுக்கியில் உள்ள காந்தலூரில் தான் இருக்கோம். ஸோ காந்தலூரை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு சவுத் காஷ்மீர்னே சொல்லுவாங்க. ஸோ நேற்று ஈவினிங் நாங்கள் வரும்போதே வந்து ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, அதனால் பெருசாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ வந்து நாங்கள் காந்தலூரில் ஒரு சூப்பரான ஸ்டேயில் இருக்கிறோம். இங்கே வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து இவங்களோட காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து ஃபேமிலியோட காந்தலூரில் இருந்து அப்படியே என்னென்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெருசாக வந்த பிளானும் இல்லை, ஒரு ஃப்ளோவில் போகலாம் அப்படின்னு தான். ஸோ வீடியோ கன்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அப்படியே நம்மளோட டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ காந்தலூரில் இருக்கிறோம், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அப்படியே நாங்கள் கார் எடுத்துகிட்டு வெளியில் போகிறோம். போகிற வழியில் நாங்கள் என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க. ஸோ நம்ம வந்து காந்தலூர்லேருந்து கிளம்பி மறையூருக்கு வந்திருக்கோங்க. மறையூரில் ஃபேமஸே வந்து ஜாகரி, அதாவது வெல்லம் பண்ணுவாங்கள்ல, கரும்புலேருந்து எடுத்து பண்ணக்கூடிய வெல்லம். ஸோ அது பண்ணுறதை தான் இப்போ பார்க்க வந்திருக்கிறேன். சரி வாங்க அப்படியே நம்ம போய் பார்ப்போம். ஸோ நம்ம வந்திருக்க இடம் பேர் வந்து இது வந்து மறையூர் ஜாகரி இண்டஸ்ட்ரி. அதில் வந்து இந்த பிராண்டு பேர் வந்து மெஸ்ஸா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோங்க. ஸோ ஜாகரி பண்ணுறதுக்கு உண்டான கரும்பு ஃபுல்லாக இங்கே மொத்தமாக கிடக்குங்க. இது வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற கரும்போட கொஞ்சம் பொடிசாக இருக்கும் பாருங்கள். ஆனால் இந்த கரும்பே வேறு. இதில் வந்து நிறைய ஜூஸ் கிடைக்கும்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஸோ நான் இந்த கரும்பை யூஸ் பண்ணி தான் வந்து மெயினாக வந்து இந்த கரும்பு சாறை எடுத்து தான் இவங்க வந்து அதை திருப்பி காய்ச்சுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். அப்படியே இங்கிட்டு பின்னாடி பாருங்களேன், நம்ம ரோட்டில் வந்து சின்ன கரும்புச்சாறு ஜூஸ் மிஷின் பார்ப்போம்ல, இங்கே எவ்வளோ பெரிய மிஷின் பாருங்களேன். ஸோ இது மூலமாக தான் அவங்க இங்கே கிடக்கிற எல்லா கரும்பையும் கொடுத்து எடுப்பாங்க. இப்போதைக்கு மிஷின் ஓடலை, நம்ம கிளம்புறதுக்குள்ளே திருப்பி ஓட்டினாங்கன்னா நம்ம வந்து இதையும் பார்த்துடலாம். ஸோ கரும்பு எல்லாமே இங்கே வந்து கெட்டுக்கெட்டாக இருக்குது. கரும்பு எடுத்து பார்த்தீங்களா? கரும்பு எடுத்து பார்த்தா நீ குப்பையை எடுத்துக்கிட்டு இருக்க. ஸோ அந்த ஜூஸை எடுத்து போட்டு அந்த சக்கை தான் இங்கே ஃபுல்லாக கிடக்குதுங்க, இந்த கரும்போட சக்கை. நடந்து வர்ற இடம் ஃபுல்லாக அந்த கரும்பு சக்கை தாங்க. அப்படியே கரும்பில் உள்ள ஜூஸை வந்து சக்கையாக புழிஞ்சு அப்படியே சக்கை தான் கிடக்குது. சரி வாங்க அப்படியே உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து உள்ளே வந்து அந்த ஜாகரிக்கு உண்டானது காய்ச்சுறாங்களா, அங்கே போய் பார்ப்போம். ஸோ போகும்போது நமக்கு வந்து தலைமுடி எதுவும் விழுந்துடக்கூடாதுங்கிறதுனால நமக்கு ஃபேக்ட்ரியிலே கேப் கொடுத்துருக்காங்கங்க, இந்த ஹேர் கேப்பு. இதை வந்து நம்ம இப்போ போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இங்கே ஃபேக்ட்ரியில் மழை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்கங்க கரும்பு. அந்த கரும்பு ஃபுல்லாக சாறு எடுக்கிறது தான் இவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸே. அங்கே பாருங்களேன், நம்ம வந்து கரும்பு ஜூஸ் குடிக்கிற மிஷின் பார்ப்போம்ல, அதில் வந்து ஒரு மெகா சைஸுங்க. ஆனால் கரும்பு ஜூஸ் கடை மாதிரி திருப்பிலாம் இங்கே போட மாட்டாங்க, ஒரு தடவை தான். அங்கே பாருங்கள், உள்ளே கொடுக்க ஒரு பக்கம் வந்து அப்படியே சக்கையாக அடித்து தள்ளிடுது. அதே டைமில் இங்கே வந்து ஜூஸும் வெளியில் வந்துடுது. ஸோ இந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் வர்றது இங்கே வந்து ஆல்ரெடி அந்த நெட்டு மூலமாக ஃபில்டர் ஆகி இங்கே அங்கங்கே இந்த க்ரீன் கலர் டியூப் தெரியுதா, அது மூலமாக பம்ப் ஆகி அந்த காய்ச்சுறாங்கல்ல அந்த பாத்திரத்துக்கிட்டே போயிருமாங்க. ஸோ அந்த மறையூர் ஜாகரியை வந்து தயாரிக்கிறது முழுக்க கரும்புன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த கரும்பை அரைச்சி க்ரஷ் பண்ணி ஜூஸ் எடுக்கிறதா மொதல் ப்ராசஸ். அதை தான் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த பாத்திரம் பக்கம் ஒரு ப்ளூ கலர் ட்ரம்மு தெரியுதாங்க, அதில் தான் இந்த சுகர் கேன் ஜூஸ் வந்து ஸ்டாக் ஆகுது. அப்படியே டியூப் மூலமாக மேலே போய் விழுந்துருதுங்க. உழுதா அங்கே அரைக்க இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த கரும்புச்சாறு வந்து அந்த ட்ரம்முக்கு போயிடுது. அது பக்கத்துலேயே தான் இந்த காய்ச்சுற மிஷினுங்க. ஸோ அந்த டேங்குக்குள்ளே அந்த சுகர் கேன் ஜூஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த காய்ச்சுற இதுக்கு விடுறாங்கங்க. தகன்னு காய்ச்சுறாங்களா. ஸோ வாங்க அப்படியே பக்கத்தில் போய் பார்க்கலாம்.
ஏதோ பாருங்களேன், ஏதோ கடலில் வந்து பொங்கி பொங்கி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த ஜாகரி பாவு வந்து அப்படி பொங்குது. ஸோ உள்ளே வந்துட்டோங்க. உள்ளே வந்து வேலை பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. மெயினாக அந்த பாத்திரத்தை பாருங்கங்க, எவ்வளோ ஒரு பெரிய பாத்திரம். சார் வணக்கம். ஸோ அப்புறம் அண்ணன் தான் வந்து இங்கே காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. செம வெக்கங்க. அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா கொதிக்க கொதிக்க இந்த பாவை காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அண்ணா வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் நாகராஜுங்க. நாகராஜ். ஸோ நீங்கள் வந்து இந்த தொழிலில் எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? இந்த தொழில் ஆரம்பிச்சு 35 வருஷமாச்சு. 35 வருஷமாச்சு. ஆமாம். சரி. இது வந்து இவ்வளோ பெரிய பாத்திரமா இருக்குல்ல? ஆமாங்க. இது வந்து எத்தனை லிட்டர் இப்போ ஊற்றிருப்பீங்க? இப்போ இதில் வந்து 1200 லிட்டர். 1200 லிட்டர். 1200 லிட்டர் ஊற்றினோம்னா எத்தனை கிலோ ஜாகரி கிடைக்கும்? இது வந்து ஒரு 280 கிலோ கிடைக்கும். ஓகே. 1200 கிட்டத்தட்ட கால்வாசிக்கும் கம்மியாக தான் கிடைக்கும். ஆமாம். இது எவ்வளோ நேரம் கொதிக்க வைப்பீங்க? இது வந்து இப்போ ஒரு 4.5 மணி நேரம் ஆகும். 4.5 மணி நேரம். ஆமாம். முழுக்க முழுக்க கரும்புச்சாறு மட்டும்தான்? கரும்புச்சாறு மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. வேற எதுவுமே மிஸ்ஸிங் எல்லாம் கிடையாது. சரி. அவங்க வந்து பாருங்களேன், அந்த கரும்பு ஜூஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த சக்கையே வந்து உள்ள தள்ளி விடுறாங்க பாருங்களேன். அந்த சக்கையை காய வச்சுங்க, அதுதான் இதுக்கு அதான் எரிபொருள். அப்போ அது எரிபொருள். அது வந்து தான் இந்த இதுல அந்த சக்கையில வந்து அந்த இனிப்பு சத்து இருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா எரியுங்க. நின்று எரியும். நின்று எரியும். ஆமா. நல்லா பெட்ரோல் மாதிரி பிடிக்கும். ஆமா. சரி. அது இது காய வைக்கிறது தானுங்க இதுல பிரச்சனை. இது நல்லா காஞ்சிருச்சுன்னா இதுதானுங்க அதுக்குள்ள எரிப்பேன். ஆமா. சரி. அப்படியே சட்டிக்கு கீழே பாருங்க, நல்லா அப்படியே தக 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 தகன்னு எரியுது. அதாவது அவங்க சொன்ன மாதிரி அந்த கரும்பு சக்கை அதுல எரிகிறது தாங்க. இப்போ இது வந்து சுத்தி ஒவ்வொரு பக்கமா நீங்க கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமா. இல்லைங்க. ஃபர்ஸ்ட் வந்து கரும்பு பால் இதுல விட்ட உடனே ஒரு அரை மணி நேரத்துல வந்துட்டீங்கன்னா அதுக்குள்ள அழுக்கு வருங்க. அதோட அழுக்கு வரும். சரி. அந்த அழுக்க வந்து நாங்க அந்த அங்க ஒரு கரண்டி இருக்குங்களா, தட்டு. சரி, பெரிய கரண்டி. ஆமா. அதை வச்சு இந்த அழுக்க சுத்தமா எடுத்துருவோங்க. ஓகே. நம்ம இதை சுத்தமா எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு 280 கிலோ கரும்பு சர்க்கரைக்குங்க ஒரு 150 கிராம் சோடா சேர்த்துவோம். சோடா சேர்ப்பீங்க? ஆமா. சரி. அது ஏன் சேர்த்துறங்கன்னா அதுல உள்ள இருக்கிற அழுக்க வந்து வெளியே கொண்டு வர்ற தன்மை அதுக்கு இருக்குதுங்க. அந்த சோடா தான் உள்ள போய் இந்த அழுக்க வெளியில எடுக்குதுங்க. தனியா பிரிஞ்சிரும். பிரிஞ்சிருங்க. அது பிரிஞ்சிரும். அதை வந்து சேர்த்தோம்னா துண்டா வந்துருங்க, வெளியே வந்துரும். அது அப்புறப்படுத்திட்டுங்க. அப்புறம் நாங்க தீ காய்ச்ச ஆரம்பிச்சிருவோம். சரி. காய்ச்ச ஆரம்பிச்சோம்னா 4.5 மணி நேரம். 4.5 மணி நேரம் ஆச்சுன்னா கொப்பரை பொங்கி கொதி விழுந்து கீழே போகும். கீழே போனதுக்கு அப்புறம் வேற ஒரு இது இருக்குங்க, கரண்டி இருக்கு. அதை போட்டு ஓட்டுவீங்க. ஆமா. ஓட்டும் போது வந்து அது பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா தண்ணி வச்சுட்டுங்க கையில் எடுத்து பார்ப்போம், வந்துருச்சா இல்லையான்னு பார்ப்போம். அது வந்துருச்சுன்னா உடனே அந்த கேட் வால் அந்த கேட் வால் ஓபன் பண்ணா நேரா அந்த அங்கிட்டே வெளியில வந்துரும். இது வந்து உள்ள இருந்து அள்ளலாம் மாட்டீங்க, திறந்து விட்டுருவீங்க. ஆமாங்க. அதை திறந்து விட்டு நம்ம இப்படி தள்ளி விட்டோம்னா அது வந்து வெளியில வந்துருங்க. சரி ஐயா, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எத்தனை ட்ரிப்பு போடுவீங்க ஒரு இதுக்கு? இது வந்து ஒரு நாளைக்கு 3 ட்ரிப் இறக்கும். 3 ட்ரிப்பு 4.5 மணி நேரம். ஆமாங்க. சரி. காலையில் ஆரம்பிச்சா ராத்திரி சாயந்தரம் வரைக்கும் போயிடும். ஆமாங்க. இப்போ காலையில் நாங்கள் வந்து இது 3 மணிக்கெல்லாம் தொடங்கி ஆரம்பிச்சிருவோம். சரி. காலைல 3 மணிக்கு ஆரம்பித்தோம்னா சாயந்தரம் 6 மணி ஆயிருங்க. இந்த கரண்டியே வந்து சம வெயிட். இந்த கரண்டியே நல்ல வெயிட். இவ்வளவு பெரிய பாத்திரத்துக்கு இப்படி ஒரு கரண்டி, அது ஒரு பேலன்ஸ் இல்லைன்னா இதுல எப்படி இந்த அழுக்கு எடுப்பீங்க? அது அப்படியே தான் மேலால நுர மாதிரி வர்றது. அந்த நுர மாதிரி வர்றதான் அழுக்கு. இப்படி எடுக்கிறது. ரொம்ப உள்ள விடக்கூடாது, மேலால எடுக்கணும். அந்த பாவு பட்டோன்னா எவ்வளவு வெயிட் ஆயிருது. இப்படி மேலாப்ல. ஆமா. அப்படி தூக்குனா அந்த பால் வந்து கீழே ஒடிஞ்சிரும், அந்த அழுக்கு வந்து மேல நின்னுக்கும். அங்க பாருங்க, பார்க்க ஈஸியா இருக்கு. ஆனா அவங்க சொன்னாங்கல்ல அந்த அழுக்கு தனியா பிரிஞ்சிரும்ட்டு, எப்படி எடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ இப்படிதான் வருது. இதை நீங்க எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும்னா? ஆமா, இதை எடுத்துருவோங்க. சரி. ஆனா செம வெயிட்டுங்க, சரியான வெயிட். நான் பிடிச்சுக்கோங்கண்ணா. அவங்க பாருங்க அப்படியே நேக்கா, நமக்கு கரண்டி பிடிக்கவே கஷ்டமா இருந்துச்சு, அவங்க நேக்கா அப்படியே ஒன்று போல விட்டு எடுத்துறாங்க பாருங்க. இப்போ காய்ச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு வந்து இந்த சட்டிக்கெலாம் வந்து ஒரு பெரிய வால்வு இருக்குது. அது வெளியாக வந்து அந்த திக்கான பாவு இதில் வந்து விழுந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம அந்த ஜாகரியை வந்து உருட்டி உருட்டி வச்சுருக்காங்க பாருங்க. மறையூர் நாட்டு சர்க்கரை. ஸோ நம்ம வந்து தமிழில் தெளிவாக சொல்கிறதா இருந்தால் மறையூருக்கே உண்டான நாட்டு சர்க்கரைங்க.
ஃப்ரெஷ்ஷாக தயாரித்து வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக பண்ண மறையூர் நாட்டு சக்கரைங்க. ஃப்ரெஷ்ஷாக பண்ணனால அப்படியே பொறுன்னு அந்த இனிப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அந்த ஜாகரிக்கு உண்டான மனம் இந்த கரும்புலேருந்து வந்திருக்கும்ல, அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கே உள்ள மறையூர் ஜாகரி பார்த்திங்கன்னா நல்லா அச்சில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மோல்டில் அது தனியாக மரப்பலகையில் உள்ள மோல்டாங்க. அந்த சூடாக வர பாவை மோல்டு மாதிரி பண்ணி அப்புறம் இவங்க வெயிட் போட்டு பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள எல்லா சிஸ்டர்ஸுமே ரொம்ப ஸ்பீடாக பேக் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. காட்டுறவங்களுக்கு மெயினாக இந்த ஜாகரி பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஜாகரினால நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள். இது எல்லாம் 1 கிலோ பாக்கெட்டா? 1 கிலோ. ஸோ எடுத்து வெயிட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை அந்த சைஸ் வரியாக ஒன்று போல் பேக் பண்ணுறாங்க கவரில். பேக்கிங் பாருங்களேன், அப்படியே 1 கிலோ பாக்கெட்டு அப்படியே சூப்பராக போட்டிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷான பாக்கெட்டுங்க, வித் மேனுஃபேக்சரிங் டேட்டோடையே பேக் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ பேக்கிங்லாம் டபுள் பாக்கெட்டு, ஆல்ரெடி ஒரு பாக்கெட் போட்டு அதுக்கப்புறம் ஒரு திக்கான பாக்கெட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. ஜாகரி இங்கே இந்த இடத்துல நிற்கும் போதே அந்த ஜாகரியோட மனம் தான் சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ பாக்கெட்டாக பாக்ஸ் போடுறது, அப்போ பாக்கெட்டாக போட்ட ஜாகரி அதுக்கப்புறம் பாக்ஸாக ஃபைனல் பேக்கிங் ஆகிடுதுங்க. ஃபைனல் பேக்கிங் ஆகி வரும்போது இந்த மாதிரி கம்ப்ளீட் பேக்கிங்கில் வந்துடுது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்த மறையூர் ஜாகரி இண்டஸ்ட்ரி பேர் மெஸ்ஸா. ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும். ஸோ இவங்க தான் இந்த மெஸ்ஸா ஜாகரியோட ஓனர். ஸோ அவங்ககிட்டே நம்ம கேட்கலாம், மொத்தத்தில் ஜாகரி பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, ஜாக்கரிங்கிறது இந்தியா மொத்தத்துக்கு இருக்குது. அதில் மறையூர் ஜாக்கரிங்கிறது ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், இங்கே விவசாயம் பண்ணுறதை எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னால் எல்லாம் மேனுவல் தான். உங்களுக்கு களை எடுக்கணுமா ஆள் வச்சு தான் எடுப்பாங்க, மருந்தடிக்க மாட்டாங்க, பூச்சி மருந்து கிடையாது. எல்லாமே மேனுவலாக தான் செய்வாங்க. பின்ன இந்த ஏரியா இங்கே கரும்புக்கு பாய்ச்ச தண்ணி மலையிலேருந்து கிடைக்கிற ஆர்கானிக் வாட்டர், பியூர் வாட்டர், இயற்கையாகவே நமக்கு கிடைக்கும். இயற்கையாக மூலிகைலாம் கலந்துக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாட்ரு. அதனால் இங்கே உள்ள சர்க்கரை நம்ம ஜாக்கரி ஸ்பெஷல். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் 2018 இதை ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. இந்தியாவில் இருக்க எல்லா சர்க்கரையோடு இதை கம்பேர் பண்ணி என்னென்ன மினரல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது இதில் தான் மேக்ஸிமம் கால்சியமும் அயான் கண்டென்ட்டும் இருக்குது. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் அப்படிங்கிற GI டேக் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த இடத்துல விளையிற கரும்புல தான் கூடுதல் கால்சியம் அயான் கண்டென்ட் இருக்குங்கிறனால. சரி, அதனால் இந்த ஃபீல்டில் இந்த மறையூர் காந்தலூர் பஞ்சாயத்தில் உள்ள கரும்பை மட்டும் வச்சு தான் இங்கே நம்ம சர்க்கரை உண்டாக்க முடியும், ஜாக்கரி உண்டாக்க முடியும். வேறு கரும்புங்க செய்யக்கூடாது. இங்கனக்குள்ள உள்ள உங்களுக்கு பக்கத்திலே விளையக்கூடிய கரும்பு மட்டும் தான் செய்ய முடியும். அப்போ அதனால் நம்ம இது குழந்தைகளுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, எஸ்பெஷலி கர்ப்பிணி பெண்களுக்கும் சரி, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெடிக்கல் ரீதியாக உபயோகமாகவும் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஆமாம். அது மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் உள்ள ஆளுகளுக்கும் சரி, ஹார்ட் ஒர்க் எடுக்கிறவங்களும் சரி, இந்த சர்க்கரை ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. அதுக்குள்ள விட்டமின் B1 அதெல்லாம் இருக்குது. இதில் எங்கள் யூனிட்டில் நாங்கள் என்ன பண்ணோம்னா வேல்யூ ஆடடாக 4-5 ப்ராடக்ட் பண்ணுறோம். சரி, இப்போ மறையூர் சர்க்கரைன்னு சொல்லுது கை வச்சு பிடிக்கிற உருண்டை சர்க்கரை. சரி, இதுக்கு தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தந்திருக்க இந்த GI டேக். இது அல்லாமல் நாங்கள் செய்கிறது கியூப், நம்ம அச்சு வெள்ளன்னு சொல்லுவோம்ல, அது அச்சில் மோல்டில் பண்ணுறது. மோல்டில் மரத்தில் மோல்டில் பண்ணுவோம். அதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக செய்வோம். அது எல்லாமே நம்ம நாட்டு சக்கரைன்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்லேயும் நம்ம அதை பண்ணுறோம். பவுடர் ஆகும். ஆமாம். பின்ன இது மாதிரி கேண்டி மிட்டாய் மாதிரி, நம்ம சுக்கு மிட்டாய் மாதிரி, இதில் சுக்கு மிட்டாய் மாதிரி இதில் இஞ்சி, ஏலக்காய், குருமிளகு, ஜீரகம், திப்பிலிங்கிற ஒரு மருந்து இதில் சேர்ந்துருக்கு. சரி, அப்போ அதுவும் நம்ம பண்ணுறோம். இதே ஸ்பைசி சர்க்கரையை நம்ம பவுடர் ஃபார்ம்லேயும் பண்ணுறோம். இப்படியும் கிடைக்குது. ஆமாம். நீங்கள் வீட்டில் சுக்கு காப்பி போடணும்னா டீ காஃபிக்கு டைரெக்டாக இது யூஸ் பண்ணிங்கன்னா போதும், காஃபி பொடி மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். சரி, அது அல்லாமல் நம்ம லிக்விட் ஜாக்கரியும் பண்ணுறோம். ஓகே, இது தேன் மாதிரி இருக்கும். இது எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம்? 3 மாதம் வரைக்கும் இருக்கும். தேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜாம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இட்லி, தோசை, அப்பத்துக்கெல்லாம் சேர்த்து தொட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காஃபியில் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு ஏதாவது பலகாரம் செய்றீங்கனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5-6 வெரைட்டிஸ் நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட ப்ராடக்ட் இந்த மெஸ்ஸாலேருந்து வரக்கூடியது எங்கெல்லாம் போகுது? நாங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணுறோன்னா 95% எக்ஸ்போர்ட் பார்ட்டிகளுக்கு கொடுக்குறோம். அதாவது லுலு,
லுலு வந்து வெளிநாட்டில் இருக்கிற எல்லா லுலு மாலுக்கும் நம்ம சர்க்கரை தான் போகுது. அவங்களோட பேக்கிங்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். டூரிஸ்ட்டுகள் மறையூரில் வந்து பார்த்து வாங்க ஆசைப்படுற டூரிஸ்ட்டுகளுக்கு நம்ம இங்கே விற்பனை பண்ணுறோம். சரி, இது போக நீங்கள் தனியாக அவுட்லெட் வச்சுருக்கீங்களா? இல்லை நேரடியாக எங்கேயும் ஆலையிலே வாங்கலாம், இல்லைனா ரோட் சைடில் இருக்க அவுட்லெட்லேயே இருக்குது. இப்போ நார்மலாக உள்ள ஜாகரி வந்து உங்கள்கிட்ட வந்து டேரெக்டாக வாங்கும்போது என்ன 1 கிலோ என்ன ரேட்டுக்கு போயிட்டு? நார்மலாக நீங்கள் வாங்குற ஜாக்கரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபா 70 ரூபாய்க்கு கிடைக்கும். அது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் 1000 லிட்டர் கரும்பு ஜூஸ் பிடிச்சிட்டு அதை நாங்கள் ஜாக்கரியாக செஞ்சோம்னு சொன்னால் 200 கிலோ ஜாக்கரி கிடைக்கும். ஆனால் அதே இது நீங்கள் தமிழ்நாட்டிலேயே மற்ற இடத்துலையும் ஜாக்கரி வாங்கும்போது அவங்க 200 லிட்டர் பால் தான் பிடிப்பாங்க. கரும்பு ஜூஸ் பிடிச்சிட்டு 3-4 முறை ஜீனி உள்ள தட்டிடுவாங்க. ஓகே, ஜீனியை ரீமோல்டு பண்ணி தான் உங்களுக்கு ஜாக்கரின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது கலர் நல்ல மஞ்சள் கலர் இருக்கும். அதுக்கு சோடியம் ஹைட்ரோசல்ஃபேட் மாதிரி சொல்ல ஒரு கெமிக்கல் போட்டு அதை ப்ளீச்சிங் பண்ணுவாங்க. அதனால் அதுதான் உங்களுக்கு கிடைக்குதாங்க. சாதாரண நார்மல் சர்க்கரை கிடைக்கிறதில்ல. எங்க சர்க்கரை வரும்போது 120 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். ஓகே. ஆமாம், வெளியில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மற்ற சொன்ன ஜீனி சேர்த்த சர்க்கரை உங்களுக்கு 70 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இங்கே உள்ள மறையூர் ஜாகரி வந்து குவாலிட்டி மெயினாக, இயற்கையோட மெயின். கலருக்காக எதையும் போட மாட்டோம், டேஸ்ட்டுக்காக ஒன்றையும் சேர்க்க மாட்டோம். என்ன நேச்சுரல் அந்த கரும்புலேருந்து கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு வந்து சேரும். சரி, ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து ஜாகரியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக, அதுவும் மறையூர் ஜாகரியை பற்றி தெரிஞ்சுக்கணும், இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து நேராக வந்து உங்களை பார்க்கணும்னு நினச்சது. அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் நல்லாவே கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. மெஸ்ஸா மறையூர் ஜாகரி, ரவுடு ஜாகரி, அப்புறம் வந்து கியூப் ஜாகரி, அப்புறம் பவுடராகவும் இருக்குது, அப்புறம் கேண்டி. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து தயார் பண்ணுறாங்க. அனபியா பாருங்க, ஃப்ரெஷ்ஷான கரும்பு சாறு எப்படி இருக்கு? சுகர் கேன் ஜூஸ் நல்லா இருக்கா? அங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி கொடுக்குறாங்க. இதுதான் மறையூரில் காந்தலூர் இதை சுற்றி விளையக்கூடிய கரும்பை தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதிலிருந்து ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி எடுத்த சுகர் கேன் ஜூஸ். சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. பார்க்குறதுக்குமே அந்த கலர் பாருங்களேன், திக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ஸ்பெஷலான மறையூர் ஜாகரி எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்த்துட்டிங்களாங்க. ஸோ நான் சூப்பராக பார்த்தது தான் உங்களுக்கு காட்டினேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மறையூர் ஜாகரி வந்து நம்ம எங்கே விசிட் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த மூணார், மறையூர் இந்த சைட்லாம், காந்தலூர் இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா நீங்களுமே இந்த ஃபேக்ட்ரி விசிட் வந்து பார்க்கலாம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபரிஸ். பாய்.